இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு பெட் மாதிரி வாங்குறாங்க, அந்த பவுச் இல்ல, ஒரு பெட் மாதிரி வாங்குறாங்க, அதுக்கு ஒரு தலைக்காணியை சேர்த்து விற்கிறாங்க. ஒரு கொசு வலை மாதிரி சேர்ந்த மாதிரி பெட் கிடைக்குது, அதுக்கும் ஒரு தலைக்காணி இருக்கு. இதெல்லாம் பயன்படுத்தலாமா? இல்ல. ஒரு குழந்தை ஈஸியா மூச்சு விடணும்னா கழுத்து கொஞ்சம் இப்படி லைட்டா மேல பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தாதான் மூச்சு குழாய் 3 பார்ட் இருக்கு, அது 3 ஒரே லைன்ல இருக்கும், ஈஸியா மூச்சு விட முடியும். இப்ப நம்ம தலைக்காணி வச்சா கழுத்து இப்படி மடங்கிடும். மடங்கின உடனே இந்த இடத்துல மூச்சு குழாய் லைட்டா நேரம் சின்னதாயிரும், குழந்தைக்கு மூச்சு விடுறது கஷ்டம். இது இல்லாம பெட்டோட சேர்த்து ஒரு கொசுவலை இருக்கு, அதுல குழந்தைய படுக்க வச்சா என்ன ஆகும்? அதோட கீழ் பகுதி அந்த கொசுவலைக்கு ஏற்ற மாதிரி இப்படி வளைஞ்சிரும். குழந்தை படுக்கும் போது இப்படி வளைஞ்சிருக்கும், நேரா இருக்காது. அப்பயும் அந்த கழுத்து கொஞ்சம் மடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனால குழந்தைய எப்ப படுக்க வச்சாலும் பிளாட் சர்ஃபேஸ், அதாவது நேரா இருக்கணும். புசு புசுன்னு இந்த பம்பா இருக்க பெட் மாதிரி வாங்கி கொடுத்தாலோ இல்ல தலைக்காணி வச்சாலோ அதோட பிளாட் சர்ஃபேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது, குழந்தையும் அம்மாவும் முடிஞ்ச அளவுக்கு 24 மணி நேரம் ஒன்னா இருக்கணும், ரூமிங்னு சொல்லுவோம். அப்படி பார்த்தா இந்த மாதிரி பொருள்லாம் வாங்காம இருக்கிறதே நல்லது. பெற்றோர்களின் விழிப்புணர்வுக்காக பகிரப்படும் செய்தி. மருத்துவரின் ஆலோசனைக்கு கைபேசி எண்ணை அழைக்கவும்.